ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம்னா, கணேஷ் சந்திரா இயக்கத்தில் விஜய் ஆண்டனி இசையில் வெளியாக இருக்கிற பூக்கி திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. சரிங்க, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே அஜய் தேஷனும் தனுஷாவும் காரில் வர சொல்ல சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டை முற்றி போய் அவங்களுக்குள்ள பிரேக்கப் நடக்குது. அதுக்கப்புறம் இருவருக்கும் வெவ்வேறு காதல்கள் அமையுது. ஸோ அந்த காதல்கள் அவர்கள் சேர்ந்தார்களா, இல்லை இவர்கள் பழைய காதலை நினைத்து திரும்பவும் இவர்கள் ஒன்று சேர்ந்தார்களான்றது தான் இந்த ஒரு இன்றைய தலைமுறைக்கான ஒரு சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்க கதை. நடிப்பு பொறுத்தவரையில் முதன்மை பாத்திரங்களில் அஜய் திஷன் மற்றும் தனுஷா இருவருமே சுவாரஸ்யமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கோபத்தில் கத்துவது, சண்டை பெரிதாக்குவது, அவரின் விருப்பங்கள் கவனம் தராது என சமகாலத்து ஆண்களின் சிக்கல்களையும் வெளிப்படுத்தும் பாத்திரத்தில் விஜய் சிறப்பு தான். ஆனாலும் இன்னும் அழுத்தமான நடிப்பு இருந்திருந்தால் படத்துக்கு வலு சேர்த்திருக்கும். காதல் பிரிவை கையாள தெரியாமல் சாப்பாடு, ஷாப்பிங், ஆன்மீகம் என தடுமாறும் பாத்திரத்தில் தனுஷாவும் ஓரளவுக்கு பொருத்தமாக நடித்திருக்கிறார். ஆனால் அவரிடமும் இருக்கும்படியான நடிப்பு எதுவும் இல்லை. சாமியார் பாத்திரத்தில் சுனில், மனநல ஆலோசகராக லட்சுமி, நண்பர்களாக ஆதித்யா கதிர், விவேக் பிரசன்னா, பெற்றோர்களாக பாண்டியராஜன், இந்துமதி என பலரும் நடித்திருக்கிறார். ஆனால் யாருமே இந்த கதாபாத்திரங்கள் யாருமே மனசில் நிற்கலை. இன்றைய இளைய பற்றிய காதல், ஜென்சி காதல் என புதிய ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. கூடவே ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட புது புது டேகெல்லாம் பேசப்படுகிறது. ஆனாலும் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் காதல் என்ற உணர்வு எப்போதும் மாறாதது. அதையே நம்மால் இப்படத்துக்குள் உணர முடியாத போது இந்த பாத்திரங்கள் சேர்ந்தாலோ பிரிந்தாலோ நமக்கு என்ன என்று தோன்றுகிறது. படத்தின் ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லாக இருக்கிறது. ஆனால் அதில் நடக்கும் எந்த காட்சியும் அவளுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கவில்லை. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி பாடல்களிலோ பின்னணி இசையிலோ கவனம் செலுத்தவில்லை. அதால் அந்த படத்துக்கு எதுவும் உதவும் இல்லை. மேலும் ஏற்கனவே திணறிக் கொண்டிருக்கும் படத்தை தன் எடிட்டிங் மூலம் எலக்ட்ரிக் ஷாக் பாய்ச்சுகிறார் எடித்த விஜய் ஆண்டனி. ரிலேஷன்ஷிப் சிக்கல் துவங்கிய கல்வி நிலையத்தில் ஆன்மீகம், சாதி வெறி, ரீல்ஸில் ட்ரெண்டான கடி ஜோக், நபர் நாய்கள் பேசும் வீடியோ, சிம்புவின் பேட்டிகள் என ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களில் கலவையாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த கதை எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லை என நினைக்கையில் சடன் பிரேக் அடித்து கிளைமேக்ஸை போடுகிறார். மொத்தத்தில் காதலை பற்றி பேச நினைத்து வெறும் இணையதள ட்ரெண்டிங் விஷயங்களை மட்டுமே பேசி ரீல்ஸாகவே முடிந்துள்ளது இந்த பூக்கி. எடுத்துக்கொண்ட களத்தில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தால் ஒரு ஜாலியான ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக இந்த படம் இருந்திருக்கும். சரி, இதே போல் வேறு ஒரு மிஸ்ஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.